10 தலை ராவணன் ஒருத்தன் இருந்தான் அப்படி என்பது கேலிக்குறி. எங்கேயாவது ராவணன் இருக்க முடியும் 10 தலையில்? இல்லை. அதுக்கு நம்ம பேர் பிழைத்தவர்களுக்கும் அர்த்தம் புரியவில்லை, ஞானம் தெரியவில்லை. அவனுக்கு 10 தலை இருக்கு. நமக்கு வாத பித்த ஸ்லேட்டம்னு 2 இருக்கு. வாத பித்த 3 நாடி ஓடுது. அது மாறி ஓடுனா வியாதி, ஓடாமல் இருந்தால் மரணம். இந்த 10 நாடி, இந்த 3 வாத பித்த 3 நாடி நம்ம மனித உடற்கூறில் நம்ம வாழ வைத்து கொண்டிருக்கிறது. இதே ஆட்கூட என்னான்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து பூதநாடி இருக்குது. அதுக்கப்புறம் குரு நாடின்னு இதுக்கு கீழே ஒன்று இருக்குது. அதுதான் குரு, மெஞ்ஞான குரு அஞ்ஞான குருங்கிறாங்கல்ல. இந்த நாடி இது பின்னால் இருந்து ஒன்று எழுதிக்கிட்டு இருக்கு, வந்துக்கிட்டு இருக்கு. அந்த நாடி என்னால்தான் நீ ஞானியாக முடியும், உட்கார்ந்து பேச முடியும், உலகத்துக்கு தெரியாத அறிவுரைகளை அது வழங்கும். அதுதான் குரு நாடி. குரு என்னமோ வெளியே இருக்கான், காட்டில் ஓரான். நாங்கள் இந்த குருவை பார்க்க போனேன், நான் இப்போ யோகம் கற்றுக்கிட்டேன், இங்கே குண்டலி யோகம் கற்றுக்கிட்டேன், அங்கே மெடிடேஷன் கற்றுக்கிட்டேன், இங்கே வாழுங்க. அவனும் மனிதன் தான், அவன் மாதிரி அவனும் ஞானி ஆகலை. அவன் பேச்சை நீ அனுப்புற. குருநாடியை பிடி, அது சொல்லிக் கூட குருவை தேடு. அதை சொல்லிக் கூட குருவை உன்னை காசு வாங்க மாட்டான். இவன் காசு 500 1000 பணம் பறிக்கிறான், கொள்ளையடிக்கிறான். அவனுக்கு தெரியாத காசு தான் தெரியும். பிற்காலத்தில் அவன் கெதி இறைவன் அவன் தெரியாது. எல்லாரோடும் மட்டமான கெதியாக போடும். ஆனால் உண்மையானவன் காரிய குரு பொருள் குறிப்பான், காரண குரு ஞானம் கொடுப்பான் சொல்கிறான். இப்போ 2 வரியில் ஞானிக்கிட்ட போதே வேணும்னா பொருள் கேட்க மாட்டான். உன்கிட்ட கொடுக்குற தகுதி இருக்கா, நீ நல்லவனாக இருக்கிறியா அவனும். அதான் பாத்திரம் மருந்து பிச்சை இடுன்னு சொன்னாங்க. பிச்சை இடுன்னா எடுன்னு சொல்ல. இடைக்காலத்தோட புலவர் என்ன சொல்கிறான், பாத்திரம் வந்து பிச்சை இட சொன்னாங்கிறான். பிச்சை எப்படி எடுக்கிறது? பிச்சை எடுக்கிறதுக்கு மனிதன் பிறந்து வச்சிருக்கான், வாழ வச்சிருக்கான். சித்தர்கள் சொன்னாங்க, குருமார்கள் சிஷருக்கு சொன்னார்கள், நீ அவனுக்கு பாத்திரம் வாங்கி பிச்சை எடுன்னு சொன்னார்கள். எடு என்று சொல்லவில்லை. அப்படி என்றால் இவனுடைய உடல் உள்ளம் பெரும் பிரச்சனை. இதெல்லாம் எப்படி நல்லா இருக்கு. நம்ம ஞானத்தை கொடுத்தா இவன் எல்லாமும் ஆசைகளையும் விட்டு விட்டு ஞானி பெறுவானா, நம்ம பேரை உலகத்துக்கு நிலைநாட்டுவானா, மக்கள் நன்மை செய்வான் பார்த்து கொடுக்க சொன்னாங்க. அதான் பிச்சை எடுன்னு சொன்னாங்க. இப்போ இருக்க சமையலாம் பிச்சை எடுன்னு எழுதிக்கிறான். அப்போ இந்த நாடிக்கு அப்புறம் இந்த நாடியை ஒப்பனம் வேண்டாம். நமக்குள்ள ஒரு பயங்கரமான அசுர 10 நாடி ஒன்று இருக்கு, வயிற்றுல இருக்கு. தசநாடிகள் அதற்கு பெயர், படித்தவங்களுக்குலாம் தெரியும். அந்த தசநாடி என்பது தான் ராவணன் 10 தலையோடு வந்தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்த உடலில் உள்ள எல்லா நாடியை விட இந்த நாடி கொடுமையானது, வலிமையானது, எல்லாம் செய்யும். அது என்ன நாடி? வயிற்றுக்குள்ளே 2 பக்கமும் 5 ஓடிக்கிட்டு இருக்கு. அது எங்கள் மாதிரி சித்தர்களுக்கும் வைத்தியர் உண்மையான வைத்தியர்களுக்கு தான் தெரியும். அந்த நாடி என்ன செய்யுது? பசி எவ்வளோ போட்டாலும் தாங்கலை. நீ ஒரு படி சோற போரு, உடனே சிரிச்சிடும். 1 மணி நேரம் போது பசி கேட்கும். இந்த 10 நாடியையும் அதாவது பசி வந்தாலும் 10ம் பறந்து போகும் போன்று சொல்லியிருக்கேன் உங்களுக்கு என்னன்னு. அந்த 10ம் பறந்து போய் வச்சது நம்மளை கேவலப்படுத்துறதும் தனிமைப்படுத்துறதும், பசி வந்த போது எதையாவது சாப்பிடணும் தொல்லப்படுறதும் இந்த தசநாடி 10 தான். இதுக்கு தான் ராவணன் என்று பெயர். இந்த நாடியை அழிச்சு ஒழிக்க விட்டது தான் சித்தர்கள். அப்போ இந்த நாடியை ஒழிச்சு விட்டு குறுநாடி மேலே ஏற ஏற இது ஒழிஞ்சிரும். ஒழிஞ்சு போச்சுன்னா உங்களுக்கு பசி இல்லை, தாகம் இல்லை, தூக்கம் இல்லை. நான் நானேமா 1 வருஷத்தில் நானும் பசி இல்லாமல் இருந்துருவேன், சாப்பாடு இல்லாமல் இருப்பேன். பார்க்க தான் போகிறீங்க நீங்கள். சாப்பாடுக்கு கூட ஒன்றும் கிடையாது. உட்காந்துப்போ எப்போ வேணாலும் நீங்கள் பார்க்கலாம். 24 மணி நேரம் உட்காந்துருப்பேன். சாப்பாடு இல்லாமல் எத்தனையோ ஆண்டுகள் வாழ்வேன். அப்போ அதுக்கு தான் இங்கே சித்தர்கள் சொன்னாங்க, கொடியன் அதை மாதிரி கொடியன் உலகத்திலே இல்லை என்பது ஒரு 10 தலை ராவணன் என்று சொன்னார்கள். அந்த 10 நாடிக்கு 10 ராவணன் என்று பெயர். இப்பேற்பட்ட அற்புதங்களை எல்லாம் சொல்லி வைத்தோம். அது பிராணம் என்று நினைத்து தப்பு பிரச்சாரம் பண்ணி மக்களை வழி திருப்பி விடுறாங்க. வல்லபெருமான் ஒரு இதில் அழுகிறார், பேருரையில் அவரே சொல்லுகிறார், இந்த மக்களை எப்படி திருத்த முடியும்? ஆண்டாண்டு காலமாக சொல்லிவிட்டார்களே, கற்பனை செய்யப்பட்ட உருவங்களை வணங்காதீர்கள், சிறு தெய்வங்களை வணங்காதீர்கள், இறைவன் உங்ககிட்ட இருக்கிற அதை பார்க்க சொன்னார்களே, நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேனே, இவங்கெல்லாம் எப்போ திருந்த போகிறாங்க? இந்த மாய்கையால் எழுதப்பட்ட புராணங்கள் இருக்கிறதே, இதை எப்போ உடைக்கிறது? யார் உடைக்கிறது? என்னாலும் முடியவில்லையே அழுகிறார். மேட்டுக்குப்பத்தில் கொடியேற்றி வச்சுட்டு அழுகிறார், என்னாலும் உடைக்க முடியவில்லையே. எத்தனையோ மகால் தோன்றினார்கள் போனார்கள், இந்த மாய்கை கூட்டத்தை அழிக்க முடியவில்லை. இது மக்கள் அழித்து கொண்டே இருக்கிறதே. மாடும் அழியுது, மக்களும் அழியுது, நாளாக எல்லாமே அழியும் அப்படி என்று வேதனைப்பட்டு அழுகிறார். இப்படி நல்ல காவியங்கள் இருக்கிற போது தொல்லை காவியங்களுக்கு போக வேண்டாம்.
இன்னொரு சின்ன வரலாறு சொல்கிறேன். நான் சொன்னது நான் அனுபவிச்சுட்டு அங்கெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தவர்னு சொல்கிறேன். கோத்தூர் வீரபொம்மன் ஒருத்தர் இருந்தார் கடப்பாவில். கடப்பா பக்கத்தில் மணன்னு ஒரு ஊரில். அவர் ஆச்சாரி குலத்தில் பிறந்தார். அவருக்கு படிப்பு இல்லை, மாடு மேய்க்கிறது தான் தொழில். ஊர் மாட்டெல்லாம் கூட்டு போக உங்களுக்கு வருது. அப்போ ஒரு 12 வயசு வரைக்கும் மாடு மேய்ச்சிக்கிட்டே இருக்கார். 12 வயசு வரைக்கும் 15 வயசு வரும்போது அவர் உட்காந்துக்கிட்டு மாட்டை விட்டுருவார். அவர் உட்காந்துக்கிட்டு நூல் எழுத ஆரம்பிப்பார். படிக்காதவர், பள்ளிக்கூடம் போகாதவர், எந்த வசதியும் இல்லாதவர் எழுதுறார். அதுக்கு என்ன பேர் தெரியுங்களா? காலஞான தத்துவம். காலஞான தத்துவம்னு பேர் வச்சார். எழுதிக்கிட்டு இருக்கார். யாருக்கும் தெரியாது. அனுப்பிக்க போகிறார், வர்றார், என் ஊருக்கே தெரியாது. அப்படியே வந்தது. ஒரு 22 வயசு ஆச்சு. பெரியவங்களாம் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. மாடு மேய்க்கிறது கல்யாணம் பண்ணாங்க. அப்படி போய்கிட்டே இருக்கார். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவர் மாடு எங்கே போயிருக்கிறாரு, இவர் என்னவோ மாதிரி நடக்கிறாரு, பேசுகிறாரு, என்னவோ கையில் ஒரு புக்கு அழிகிறாரு. இந்த படித்ததே இல்லையா அவர் அப்படின்னு தான் அவரை பார்த்து அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ முதல் சித்து எப்படி வராருன்னா, மாட்டையெல்லாம் வீட்டுக்கு அனுப்பிச்சுக்கிட்டு அங்கே பொற்கொள்ளர் தெருன்னு ஒன்று இருக்குது கடப்பாவில். அங்கே நடந்து வந்துக்கிட்டு இருக்கார். தாகம் தாங்கலை. அந்த பொற்கொள்ளர் வீட்டில் போய் அப்போ செய்த சில பாவங்களும் சில தோஷங்களும் உன்னுடைய மனச்சஞ்சலமும் இந்த ஏழ்மை வீட்டில் முஸ்லீம் வீட்டில் பிறந்திருக்கிறாய், உனக்கு நல்ல சித்தனாக்குவேன், என் கூட இருந்து வச்சுக்கிட்டேன். இந்த இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ நவாப் நாடு 600 வருஷத்துக்கு முன்னது நவாப் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஆந்திராவை. அப்போ போய் மன்னிட்டெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ அவர் எப்படி வர வைக்க, நான் வரமாட்டாருங்கிறாங்க. இந்த பையன் நடந்து போய்கிட்டு இருக்கான். சிப்பாய்கள் கட்டி பிடிச்சி அவன் தூக்கிட்டு போயிட்டாங்க. தூக்கிட்டு போய் மன்னர் சபையில் நிறுத்திட்டாங்க. முஸ்லீம் மன்னர் இல்லையா? அப்போ அவர் கேட்டார். மந்திரி சொல்கிறான், வந்து விட்டாய் சுல்தானுக்கு சலாம் பண்ணுங்கிறான். பண்ண முடியாதுங்கிறான். ஏன்னு கேட்குறான். என் குருவை தவிர நான் யாருக்கும் பண்ணது கிடையாது. பண்ணினால் என்ன நடக்கும் என்பதை அறிய வேண்டும் என்றால் ஒரு கருங்கலை கொண்டாந்துங்க வையுங்கள், நான் செய்கிறேன், அதுக்கப்புறம் உங்கள் மன்னரை சலாம் பண்ணுகிறேன்னு சொன்னான். உடனே கல்லாக வந்துச்சு, பாறைக்கல் வச்சாச்சு. நின்று நான் எடுத்தான். குருவை நினச்சி கும்பிட்டான். அது சுக்கு நூறாக தெரிச்சு போச்சு. கருங்கல் இவ்வளோ பெரிய கருங்கல் அங்கே உட்கார்ந்துருந்த சபையில் உள்ளவங்க மேலெல்லாம் அடிக்கிறது தெரிச்சு. மன்னர் பார்த்தார், ஓ குரு அற்புதமானவர் தான், நீயும் அதை விட அற்புதம் தான். அவசரப்பட்டு என்னை கும்பிட்டு இருந்தாலும் தலை செதறி போயிருப்பேன். அவரே இறங்கினார். பரிவார்த்த நேராக வீரர்கிட்ட போனார். உனக்கு வேண்டிய என்ன வேணும்னு கேட்டார். இந்த நாட்டையே பாதி எடுத்துக்கன்னாரு. எல்லாம் வேணான்ட்டார். நான் செத்தா சமாதி ஆகிறதுக்கு எனக்கு ஒரு காணி நிலம் கொடுங்கன்னார். எது வேண்டான்னு சொல்லிட்டார். பொன்பொருள் எது வேணாட்டார். கொடுத்தார். அதே மாதிரி அதுக்கப்புறம் அவர் தான் காலஞானத்தை அவர் எது இன்றும் நடக்கிறது. இன்றைக்கும் நடக்கிறது. என்கிட்ட ஒரு புக் இருக்குது. என் தன்னுக்கு நாங்கள் எல்லாம் போய் தேங்கி வந்திருக்கோம். இன்றைக்கு வரைக்கும் அவன் நடக்க ஒரு நெய் பிடிக்கல. நான் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தேன், இந்த நாட்டை ஒரு முண்டைச்சி ஆழ்வாள், அவள் ஒரு சீக்கிரம் பிறரால் கொல்ல போடுவாள்னு எழுதியிருக்காங்களே. என்னால் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். 5 வருஷம் பொறுத்து இந்திரா காந்தி இந்த நாட்டை ஆள வந்தான். ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. விடோ, நம்ம முறைப்படி விடோ, அது எதுவும் முறைப்படி இல்லை. அப்போ அது சொன்னது நடக்கணுமென்றா இவளை யாராவது கொல்லணுமே, அதையும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். கரெக்டாக பைக் கப்பலில் போனால் செத்தா போயிட்டான். அதுக்கு உதாரணம் பெரிய உதாரணம் சொல்கிறேன். அது ஒரு புக்கில் இருக்குது. 8 வயசு பெண் கர்ப்பமாவால் குழந்தை பிறப்பால் இந்த காலத்தில் எழுதியிருக்காரு. என்னடா அது 8 வயசு பொண்ணு புஷ்பதி, அது 3 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவில் 8 வயசு பொண்ணு 15 வந்து புள்ள பார்த்தாங்க. கற்பமே தரிக்காதவ, மேஜரே ஆகாதவ புள்ள உண்டாய் புள்ளையும் பார்த்துட்டான். 8 வயசு பையன் காதலனுக்கு 14 வயசு. அது முடிஞ்சுதா? ஒரு வெறி பிடிச்ச காலத்தில் ஒரு பெண் தன் பெற்ற பிள்ளை கூட போக பண்ணுவான்னு எழுதியிருக்காரு. அது இன்னைக்கு 100 கணக்கில் நடக்குது. அது குறைக்கல, 100 கணக்கில் நடக்குது. இப்போ 2 வருஷத்துக்கு பூகம் வந்துச்சு பாருங்க. காஷ்மீர்லையும் இதுலையும் பாகிஸ்தான் பார்டர்லையும் இந்தோனேஷியாவிலையும் எழுதியிருக்காரு. இத்தனாம் வருஷத்தில் இந்த வருஷத்தில் இந்தந்த நாடுகள் அழியும், மொத்தத்தில் முஸ்லீம் மதங்கள் ஓட்டில் அழிந்து விடும், அதுக்கு இருக்காது, அப்புறம் தான் அந்த உடனே புத்துயிர் பெறும் அப்படின்னு எழுதியிருந்தார். என்னடா அது பார்த்தேன், எங்கே நடக்க போகுதுன்னு தெரியுன்னு பார்த்தேன். ஆனால் என் நண்பர்கிட்டலாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். 1 மாதத்துக்கு முன்னையே அவர் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அவர் சொன்னபடி காஷ்மீரில் பாதி, பாகிஸ்தானில் பாதி, இந்தோனேஷியாவில் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் அழியும் அப்படின்னு சொன்னேன். கரெக்டாக வந்துச்சு. சுனாமி எல்லாத்தையும் அழிச்சு கொண்டு போயிடுச்சு. அங்கே பூகம்பம் இடியமோ எல்லாம் வந்துச்சு. இன்றைக்கு வரைக்கும் அவர் சொல்வது பொய்க்கவே இல்லை. ஒரு சித்தர் காலஞான தத்துவம்னு எதுனார்.
ஏன் சொல்ல வரேன்னா, அந்த இறைவனை அடைந்தவர்களுக்கு இவ்வளவு மகத்துவம் உண்டு. 7 உலகத்தையும் சொல்லலாம், 7 ஜென்மத்தையும் சொல்லலாம், வரப்போகிற காலங்களில் 1000 காலம் வரைக்கும் அவங்க கணிக்கலாம். அது அப்படியே நடக்கும். இதெல்லாம் இப்போ சரித்திரத்தில் வளர்ந்து புக்குன்னு கோயில் இருக்குது எல்லாம் 30,000 வருஷம் நடந்தது தான்.